மனைவின்னு சொல்லும் போது நான் முதல்ல ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். இவங்க வந்து செகண்ட் தான். யாரு? பூர்ணிமா. ஃபர்ஸ்ட் வந்து பிரவீனான்னு சொல்லிட்டு ஒரு நடிகை. ஒரு தகவல் ஒன்று இருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம எப்படி சொல்லலாம், இது தப்பாவும் ஆகிடக்கூடாது. இதெல்லாம் சில கர்மான்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் இருக்கு. அந்த பிரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஜாண்டிஸ் வந்துடுது. அந்த மனைவி மரணத்துக்கு காரணமே வந்து இவர் தான். அடுத்த ஒரு 6 மாதம் கூட இருக்காது, வருஷம் இல்லை, அடுத்த சில மாதங்கள்லேயே வந்து பூர்ணிமாவை கல்யாணம் பண்ணார். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, அவங்க மனைவி இருக்கும் போதே இவங்களுக்குள்ள காதல் இருந்தது, இல்லை அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு, அதுதான் அந்த இப்போ இருக்கிற சந்தனு அப்படின்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு கட்சி தொடங்கலாம் சொல்லி கட்சி தொடங்கினார். ஆனால் அந்த கட்சி வந்து பார்த்தீங்கன்னா போனியாவில். காரணம்னா, ரசிக்கிறோம், நடிகராக ஒன்று ரசிக்கிறோம், ஆனால் வந்து வேலைக்கு ஆகும். ஒரு பலான விஷயங்கள் வந்து இவருக்கு தான் பெரிய எக்ஸ்பர்ட் மாதிரி. முருங்கா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை விட கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா, முருங்கா தான் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, ராசுகுட்டின்ற படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புடலங்கா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதை சொன்னால் இவங்க காந்து வைத்தறிச்சலுன்னு வானுங்க. நான் கேட்குறேன், பாரதி ராஜா அப்புறம் நான் வேறு மாதிரி பேசணும், அப்புறம் என்னை இழுத்து விட்டுறாதீங்க. அரசு மரியாதை கொடுக்குறீங்கன்னா எல்லா ஆஸ்பெக்ட்லையும் நீங்கள் பாருங்கள் சார். சினிமான்றது ஒரு தொழிலாக கலையா, அதை சொல்லுங்க. தொழில் லட்சமாக சம்பாதிக்கிறீங்க, 500 கோடி 1000 கோடி சேர்க்குறீங்க, யாருக்கும் ஏழை பாதைங்களுக்கு எதுவும் பெருசாக நீங்கள் பண்ணது கிடையாது. எதுக்குன்னு கேட்குறேன். எல்லாருக்கும் அரசு மரியாதை கொடுப்போம், அதுக்கு அரசு மரியாதைக்கு ஒரு மரியாதை இருப்பது கட்சியில். படம் எடுத்தாங்க, சம்பாரிச்சாங்க, அவ்வளோதான். அதை விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி ஒன்று இருக்குது, சொன்னால் கஷ்டமாயிடும். இதுக்கு பின்னாடி ஜாதி இருக்குது, சாதி ஓட்டு. வணக்கம். 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 பாக்யராஜ் அவர்கள் மரணம் அடைந்திருக்காரு. தமிழ் சினிமாவோட முக்கியமான ஒரு இயக்குனர், ஒரு நடிகர், ஒரு புதிய ஒரு பார்வையை வந்து திறந்து வச்சவர். அவருடைய மரணம் வந்து பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து கொடுத்துருக்கு. ஒரு இயற்கை மரணம் தான், இருந்தாலும் வந்து திடீர்னு ஒரு மரணம். எப்படி பார்க்குறீங்க அதை? இல்லை, நான் வந்து என்னுடைய நினைவு வந்து பின்னோக்கி நகர்த்தி பார்க்குறேன். ஒவ்வொரு படங்கள் வந்து வெளியிடும் போதுலாம் முதல்ல எனக்கு அந்த பாக்யராஜ் வந்து எப்படி அறிமுகம், எந்த படம்னா, அவர் நடித்த பல படங்கள் நான் பார்த்துருக்குறேன், ஆனால் இவர் தான் பாக்யராஜ்ன்றது எனக்கு தெரியாது. ஒரு 2-3 படம் ரிவர்ஸில் போய் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஓ இது பாக்யராஜ்னு சொல்லிட்டு. ஆனால் முதல் படம்ன்றது நான் வந்து பாக்யராஜ் படத்தை பார்த்து முதல் படம்னா மௌன கீதங்கள் ஒரு படம். அதுதான் வந்து தியேட்டரில் போய் நான் பார்த்தது. அந்த படம் தான் தியேட்டரில். ஒரு சில படங்கள் அப்போ வந்து மிக்சடாக இருந்துச்சு. எங்கள் ஊர்லேயே வந்து உங்களுக்கு தெரியுமே, ஒரு டூரிங் டாக்கீஸ் இருக்கும், ஒரு தியேட்டர் இருக்கும். அந்த மாதிரி அப்போ டூரிங் டாக்கீஸ் மெல்ல தியேட்டராக மாறிட்டு இருக்கிற காலகட்டம். இப்போ எப்படி தியேட்டர்லாம் மாறி எப்படி மல்டிப்ளெக்ஸ் ஆகிருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருந்தால் டூரிங் டாக்கீஸ்லாம் வந்து தியேட்டராக மாறிட்டு இருக்கிற ஒரு காலகட்டம். அப்போ வந்து ஒரு தியேட்டர் டூரிங் டாக்கீஸ் இருக்கும், ஒரு தியேட்டர் வந்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் போட்ட தியேட்டராக இருக்கும், கட்டிடமாக இருக்கும். அப்படி வந்து தியேட்டர் வரும்போது அப்போது மௌன கீதங்கள் படம்லாம் ரிலீஸ் ஆகும் மாதிரி ஒரு புது தியேட்டர் கட்டிட்டாங்கன்னா புது படம் ரிலீஸ் பண்ணோம் இல்லையா, அப்போ வந்து ரிலீஸ் ஆனது. அப்போ மௌன கீதங்கள்னு ஒரு படம் தான் முதல் படம் நான் பார்த்தது. பாக்யராஜ் படம் நல்லா நினைவு இருக்குது, மௌன கீதங்கள். அதுக்கு பிறகு அந்த 7 நாட்கள், இதெல்லாம் வந்து பிளாக். அதுக்கப்புறம் தான் ஓ பாக்யராஜ்னா இவர் தான் பாக்யராஜ்ன்றது தெரியும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பல படங்கள் வந்து ரிவர்ஸில் போய் பார்க்கும்போது உங்களுக்கு தான் தெரியுமே, நம்ம ஊர்லலாம் வந்து பார்த்தா இங்கே சிட்டியில் ஓடிட்ட பிறகு தான் வந்து ஒரு 3 மாதம் 4 மாதம் கிட்ட அங்கே ஓடும். அப்படி பார்க்கும்போது ஐயோ இது பாக்யராஜா அப்படின்னு சொல்லி பார்த்தது எப்போன்னு கேட்டிங்கன்னா, சிகப்பு ரோஜாக்கள் படத்தில் சர்வரா வந்து கமல்கிட்ட அடி வாங்குவார். அந்த மாதிரி வந்து ஸோ ஒரு அழகான பாக்யராஜா நம்ம பார்த்ததுன்றது வந்து பார்த்தோன்னா மௌன கீதங்கள். அதுக்கப்புறம் தூரல் நின்று போச்சு, அந்த 7 நாட்கள் தூரல் நின்று போச்சு. அடுத்தடுத்து படங்கள் எல்லாமே வந்து ஹிட்டான படங்கள். ரசிகைகளை வந்து இவங்க வந்து வாரி வச்சுருந்தாங்கப்பா, அது கன்ஃபார்ம். இங்கே ரஜினி கமல் கோல் வச்சுற காலகட்டத்தில் ஒரு 2-3 பேர் வந்து ஒரு ஆட்டம் போட்டாங்கன்னு சொன்னால், அந்த 2-3 பேரில் யார் கேட்டினா, ஒரு பக்கம் பாக்யராஜ், ஒரு பக்கம் டிஆர், இதுக்கு நடுவில் விஜயகாந்த், ராமராஜன் கூட. ராமராஜன் அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தது. பட் ரஜினி கமலுக்கு அடுத்ததுன்னா விஜயகாந்த். அதே சமயத்தில் 2 பேர் வந்து கதை திரைக்கதை வசனம் சகல கலா வல்லவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பாக்யராஜ், டிராஜ் 2 பேரும் வந்து. அதில் என்னென்னா வந்து டி ராஜேந்தர் கூட உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், திடீர்னு சிக்கானார், அவருக்கு சில பிரச்சனைலாம் ஆச்சு, சிக்கானார். அதுக்கப்புறம் காப்பாற்றி கொண்டு வந்துட்டாங்க. பட் இவருக்கு வந்து அந்த மாதிரி எதுவுமே இது வரைக்கும் உடல்நிலை சரியில்லை அப்படின்ற மாதிரி எதுவுமே தகவல் இல்லை. அதே சமயத்தில் இவர் வந்து ஒரு பழக்கம் இருக்குது. இவர் சமீப காலமாக நிறைய ஒரு ஃபங்க்ஷன் பொது இடத்துக்கெல்லாம் போகாமல் ஐசோலேஷன் ஆகிட்டார். உங்களுக்கு தெரியும், ஒரு பொது மேடையில் வந்து போய் வந்து பங்கேற்க முடியாமல் ஒரு தோல்வி அடைந்த ஒரு மனிதராக
என்ன காரணம் அதுக்கு? சினிமாவில் வெற்றி அடைஞ்சாரு, ம். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சினிமாவில் அதே சினிமாவில் தோல்வியை சந்திக்கிறாரு, அரசியலில் தோல்வியை சந்திக்கிறாரு. ம். சினிமாவிலும் தோல்வி, அரசியலும் தோல்வி, தனிப்பட்ட குடும்பத்திலையும் தோல்வியாக அவர் நினைக்கிறாரு. ஏன்னா தன் ஒரு மகனுக்கு வந்து பெருசாக சினிமாவில் ஜெயிக்க முடியல, ஜொலிக்க முடியல. பர்சனல் லைஃப்லேயும் வந்து பிள்ளைங்க வாரிசு இல்லை மகனுக்கு. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சரி மகள் சைட்லையாவது ஏதாவது ஒரு பெருசாக இருக்கும், ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா மகளும் ஒரு கட்டத்தில் வந்து லைஃப்பில் வந்து ஒரு பெரிய அடி தான் அது அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும். அப்படின்னா என்னென்னா ஒரு எப்படி இந்த டைமில் எப்படி சொல்கிறது தெரியல. அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் வந்து அவங்க தேர்வு செய்த நபர் வந்து கணவனாக தேர்வு செய்த நபர் வந்து கிட்டத்தட்ட செகண்ட் லைஃபு, கிட்டத்தட்ட ஏஜ் டிஃப்ரெண்ட் வந்து எக்கச்சக்கமான ஒரு ஏஜ் டிஃப்ரெண்ட். அது வந்து மிகப்பெரிய வந்து நீண்ட காலம் வந்து ஒரு குழந்தையும் அவங்களுக்கு இருக்குது. நீண்ட காலம் அவங்க சேராமல் இருந்தாங்க. இப்போ சமீபத்தில் தான் வந்து அந்த நபரோடு சேர்ந்து வாழ்க்கையை வந்து ஆரம்பித்தாங்க. சமீபத்தில் தான் ஒரு வகையான ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்து அவருக்கு வந்து அவர் டான்ஸர். நீண்ட காலம் ரகசியமாகவே இருந்தது. அவங்களுக்கு ஒரு குழந்தைய இருக்குது, திருமணமாகாமல் அந்த குழந்தையால் அது திருமணம் தனிப்பட்ட ரகசியமாக பண்ணிட்டாங்களான்றது ஒரு இது சினிமா வட்டாரத்தில். அதனால் அவர் பொது இடத்துல பெரும்பாலும் அவர் பயணிக்க முடியாத ஒரு சூழல் இருந்தது. இப்போ வந்து இவர் வந்து இப்போ எல்லோரும் வந்து ஒன்றா தான் ஆகிட்டாங்க, எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க, ஒரே வீட்டிலே மேலே கீழே இந்த மாதிரி இருக்கிறாங்க, ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக தான் இருக்கிறாங்க. இவர் கீழே இருக்கிறாரு, மேலே வந்து பையன் இருக்கிறான், அதுக்கு மேலே மகள் இருக்காங்கன்னு சொல்லிக்கிறாரு. என்னென்னா இதுதான் மனுஷனுக்கு அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தார். அதுக்காக வந்து எனி டைம் அழுதுனே இருந்தார் அப்படி கிடையாது. ஒரு சக்ஸஸ்ஃபுல் மனிதன் நீங்கள் பார்க்கும்போது வந்து இவருக்கு வந்து ஒரு பெரிய அளவில் வந்து இவருக்கு வந்து சொத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து வைக்கலை, கடன் இல்லை, ஆனால் அதே சொத்துக்களும் சேர்த்து வைக்கலை. பெரிய கடன் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் கடன் இருந்தது, அதான் அதுக்கப்புறம் வந்து அந்த கடன் பிரச்சனைலாம் வந்து வெளியே வந்துட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த பாக்கியான ஒரு பத்திரிகை நடத்தியிருந்தார், அதையும் க்ளோஸ் பண்ணிட்டார். க்ளோஸ் பண்ணிட்டு கிடைக்கிற வாய்ப்புகளை வச்சு படங்களை நடிச்சிட்டு இருந்தார். இப்போ சமீபத்தில் கூட ஒரு படம் குபேரன்ற படத்தில் வந்து படம் பேர் குபேரன், ஆனால் அவருக்கு பிச்சைக்கார ரோல் கொடுத்துருந்தாங்க தனுஷோட படத்தில். ஸோ அது மாதிரி பெரிய கேரக்டர்கள் ஏதாவது வெயிட்டாக இல்லை, ஒரு அப்பா கேரக்டராக நடிக்கணும்னா கூட இப்போ கஸ்தூரி ராஜா வந்து ஹபீபின்னு ஒரு படத்தில் வந்து அற்புதமாக நடிச்சிருந்தார். ஒரு அப்பா கேரக்டருக்கு போனோம்னா கூட பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து இவருக்கு கதாநாயகனுக்காக கூட அந்த குரல் எடுபட்டுச்சு. ஒரு காலத்தில் கதாநாயகனுக்காக கூட அவர் குரல் வந்து உங்களுக்கு தெரியும், எனக்கு குரல் மைனஸ் தான், ஆனால் கதாநாயகனாக அவருக்கு வந்து அந்த குரல் எடுபட்டுச்சு. ஆனால் ஒரு அப்பா ரோலுக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அது குரல் வந்து மைனஸ் ஆகிடுச்சு. அந்த இடத்துல நிறைய வாய்ப்புகள் வந்து அப்பா ரோல் வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கும்பலில் 10ஓட 11 தான் நிற்க வைக்கிறாங்களே தவிர தனித்துவமாக எதுவும் இல்லை. ஸோ அந்த வகையில் அவருக்கு கொஞ்சம் சோகமாக தான் இருக்கு. அவருக்கும் அவங்க மனைவிக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி? அது இப்போ பொதுவாக அவங்க சொல்லுவாங்க வந்து மனைவின்னு சொல்லும் போது நான் முதல்ல ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். இவங்க வந்து செகண்ட் தான். யார்? பூர்ணிமா. ஃபஸ்ட்டு வந்து பிரவீனான்னு சொல்லிட்டு ஒரு நடிகை, நீங்கள் அந்த நடிகை நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரில, நீங்கள் இணையத்தில் போய் பிரவீனான்னு போட்டாலே வந்துடுவாங்க. அவங்க தான் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் பல படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. அதாவது சினிமாவில் ஜெயிக்கணுன்ற வெறியோடு வந்த நடிகைகளில் அவங்க ஒருத்தர். ஆனால் திடீர்னு இவங்களுக்குள்ள ஒரு லவ் வந்து என்ன சொன்னா கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு தகவல் ஒன்று இருக்குது, அதெல்லாம் வந்து நம்ம எப்படி சொல்லலாம், இது தப்பாகவும் ஆகிடக்கூடாது, இதெல்லாம் சில கர்மான்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் இருக்குது. எப்படின்னா பிரவீனாவோட இவருக்கு வந்து ஒரு லவ் இருக்குது, கல்யாணம் பண்ணிட்டார். கல்யாணம் பண்ணுற காலகட்டத்தில் ஒரு பெரிய இயக்குனர்லாம் கிடையாது, அது ஒரு ஆரம்ப காலகட்டம். அப்போ அந்த ஆரம்ப காலகட்டத்தில் இவர் கல்யாணம் பண்ணியாச்சு. அந்த கல்யாணம் பண்ணிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ப்ரெக்னெண்ட்டாக ஆகுறாங்க அவங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஜாண்டிஸ் வந்துடுது. ஜாண்டிஸ் வந்தவுடனே இவர் வந்து அப்போ பிஸி ஆக்டர், எல்லாம் பாக்கியராஜனா ஒரு வந்து ஒரு பிஸி டைரக்டர், பிஸி ஆக்டர் அப்படின்னு. அப்போ வந்து டார்லிங்னு ஒரு படம், அந்த படத்தில் வந்து நடிக்கிறாரு, பூர்ணிமாவோட நடிக்கிறாரு. அந்த பூர்ணிமா வந்து இவங்க ஒய்ஃபுக்கு வந்து ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்க, ஃப்ரெண்டுன்றாங்க. அப்போது அந்த டார்லிங் படம் நடிக்கும்போது தான் இவங்களுக்கு வந்து இந்த மார்க் வந்து ரொம்ப அடுத்த படம் வந்து முந்தானை முடிச்சு.
அந்த அடுத்த படம் ஒன்று கட்டினா அது அடுத்த படம் முந்தைய படம், ஆனால் இல்லை அதுக்கு அடுத்த படம் தான் எனக்கு வந்து முந்தானை முடிச்சு. இவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஒரே காலகட்டத்தில் தான் அந்த டார்லிங் டார்லிங் படம், இந்த 3 படம், அந்த படத்தை வந்து டார்லிங் 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 படத்தோட பேர் 3 டார்லிங். அப்போ வந்து இவர் அந்த படத்தில் வந்து ஃபுல் பிஸியில் இருக்கும்போது தான் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஜாண்டிஸில் வந்து ஃபிட்ஸ் மாதிரி வந்து இறந்துடுறாங்க. காப்பாற்ற முடியாத ஒரு சூழல் அந்த டைமில். அப்போலோவில் என்ன கொண்டு போய் ஜாயின் பண்ணாங்க. ஆனால் வந்து ஜாண்டிஸ் வந்து ஃபுல்லாக ஏறிடுச்சு. ஆனால் அப்போ ஒரு கேள்வி கேட்டாங்க, மஞ்சக்காமலன்றது ஒரு அறிகுறி தெரியும் தானே, அதை எப்படி இவர் வந்து கவனிக்காமல் விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு இவர் மீது வந்து சில பழிக்கெல்லாம் சுமத்துனாங்க. அந்த மனைவி மரணத்துக்கு காரணமே வந்து இவர் தான் அப்படின்ற மாதிரி அந்த டைமில் பேசுகிறது. இதெல்லாம் நான் வந்து நானாக எதுவும் சொல்லலை, அந்த டைமில் வந்து பேசப்பட்டது, பல பத்திரிகைகளில் கேள்வி கேட்கப்பட்டது. இருந்தாலும் அப்போ வந்து எம்ஜிஆருக்கு இவர் ரொம்ப நெருக்கமாக இருந்தார். எம்ஜிஆருக்கு வந்து பாரதி ராஜா கலை வாரிசு. ஆமாம், அதுக்கப்புறம் அவர் அறிவிச்சார், அதுக்கப்புறம் நடந்துச்சு. ஆனால் எம்ஜிஆருக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தார். அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து எம்ஜிஆர்லாம் அந்த டெத்துக்கெலாம் வந்தார், எல்லாம் வந்து இது பண்ண பிறகு எதனால் வந்து இவர் மீது வந்து ஒரு வார்த்தை அப்படி சொல்லப்படுதுன்னா, அடுத்த ஒரு 6 மாதம் கூட இருக்காது, 1 வருஷம் இல்லை, அடுத்த சில மாதங்கள்லேயே வந்து பூர்ணிமாவை கல்யாணம் பண்ணார். அதுவும் காதல் திருமணம். அதுவும் காதல் திருமணம். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, அவங்க மனைவி இருக்கும்போதே இவங்களுக்குள்ள காதல் இருந்தது, அவங்க மனைவி இருக்கும்போதே இவங்களுக்கு காதல் இருந்தது, அதனால தான் இவர் வந்து என்ன செஞ்சுட்டாருன்னா அவங்கள கவனிக்காமல் விட்டுட்டாங்க அப்படி பேசப்பட்டது. சில நேரங்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இன்றைக்கி மோகன் கூட மைக் மோகன் கூட போயிட்டு ஆறுதல் சொல்லிட்டு வந்தார். யாருக்கு? பூர்ணிமாவுக்கு. இந்த மைக் மோகன் வந்து 4 சவத்துக்குள்ளே முடங்கிட்டாரு, எய்ட்ஸ் வதந்தியை கிளப்பி விட்டாங்க, எய்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி ஒரு வதந்தியை கிளப்பி விட்டாங்க. அந்த வசந்தியை வந்து யார் கிளப்பி விட்டதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த இணையத்தெல்லாம் சில நேரங்களில் வந்து ஒரு எழுத்தை வச்சு சொல்லுவாங்க, பூநடிகை வந்து அவர் மீது காதல் வயப்பட்டாங்க, அந்த காதலுக்கு அவர் ஒத்துக்கலை, அதனால் என்ன சொல்லிட்டாங்கன்னா மோகனுக்கு வந்து எய்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி பறிப்பு விட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா. அந்த பூநடிகை வந்து யாருன்னு சொன்னால் இவங்க தான்ன்ற மாதிரி இணையத்தில் ஒரு செய்தி வந்தது. அந்த செய்தி தப்பா சரியானதெல்லாம் நமக்கு தெரியாது, ஆனால் இணையத்தில் அப்படி ஒரு செய்தி வந்துச்சு. என்னென்னு கேட்டால், மோகன் வந்து எய்ட்ஸ் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு தப்பான ஒரு ப்ரொபகண்டா பண்ணி விட்டாங்க. அது காரணம் கேட்டால் அவர் லவ்வை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு, அந்த நடிகையோட லவ்வை ரிஜெக்ட் பண்ணதுனால வந்து அவருக்கு கடைசியாக சினிமா கெரியரே எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த பூ நடிகை யாருன்னா இவங்க தான் சொல்லி இந்த பூர்ணிமாவை சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு தான் வந்து பாக்கியராஜை அவங்க அப்போ வந்து லைஃப்பில் செட்டில் ஆகணுன்ற ஒரு மூடு நடிகைகள், சில நடிகைகளுக்கு வந்து என்னன்னா இருக்கும்போதே நல்ல லைஃப்பில் செட்டில் ஆகணுன்ற. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து பாக்கியராஜோட அவங்க வந்து இவர் வந்து கோயம்புத்தூர், அந்த அம்மா வந்து கேரளா. ஸோ அப்படி வந்து லிங்க் ஆயிடுச்சு. இதெல்லாம் வந்து பழைய கதைகள் இதெல்லாம். இப்போ அது பேசுறது எதுக்காக நம்ம இது பேசுகிறோம்னா, இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல மனைவின்னு சொல்லி கேட்கும்போது அந்த காலகட்டத்தில் நடந்தது விஷயங்கள் நான் சொல்கிறேன். இதுவுமே நாம் கற்பனையாக சொல்லவே இல்லை. அந்த காலகட்டத்தில் இப்படி வந்து இவ்வளோ பிரபலமான நடிகை மஞ்சக்காமலை வந்து அவங்க மனைவி வந்து இறக்குறாங்க, அதுவும் அப்போ கர்ப்பமாக வேறு இருந்தாங்க அப்படி சொல்லுவாங்க. சில நேரங்களில் சில பேர் இப்படி கூட சொல்லுவாங்க, இல்லை அவங்க குழந்தை பிறந்துச்சு, அதுதான் அந்த இப்போ இருக்கிற சந்தனு அப்படின்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. அது முதல் சம்சாரத்தோட வந்து குழந்தை, ஆனால் வந்து கர்ப்பமாக இருந்ததாக சொல்லுவாங்க, ஆனால் ஜாண்டிஸில் வந்து இறந்துட்டாங்க. அரசியல் அதுக்கு பிறகு தான் முந்தானை முடிச்சுன்னு ஒரு படம் எடுத்திருப்பாரு. அந்த முந்தானை முடிச்சு படத்தில் வந்து ஸ்டார்டிங்கே எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து மனைவி இறந்துட்டு கை குழந்தையோட இருக்கிற மாதிரி ஊர்வசி வந்து இவரை இரட்டை வெட்டி காதலிக்கிற மாதிரி ஆமாம் அப்படின்னு சொல்லி படம் எடுத்திருப்பாரு. ஸோ இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் நடந்த விஷயங்கள் தான் எல்லாமே. அரசியல் இவர் எப்படி இருந்தார்? இவர் என்ன நினச்சார்னா, எம்ஜிஆர் வந்து இவரை வந்து என்ன செஞ்சிட்டாருன்னா, எம்ஜிஆர்கிட்ட ஒரு பழக்கம், அன்றைக்கி இருந்த பழக்கம் என்னென்னா, கலைஞர் எதிர்த்து அரசியல் பண்ணும்போது இந்த நடிகர்கள்லாம் வந்து என்ன செஞ்சாங்கன்னா, இப்போ எப்படி விஜய்க்கு வாழ்த்து சொல்கிறாங்களா சில நடிகர், அந்த மாதிரி வந்து வளர்ந்து வர நடிகர்லாம் இழுத்து பார்த்தான் பக்கம். அன்றைக்கி வந்து பாரதி ராஜா, பாக்கியராஜ், நடிகைகள் எல்லாருமே ஒரு வந்து இவருக்கு ரொம்ப நெருக்கமாக வச்சுக்கிட்டார். அப்போ பாக்கியராஜை வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, என்னுடைய கலையுலக வாரிசுன்னு அறிவிச்சிட்டார். அப்போ சத்யராஜ் கொஞ்சம் பிக்கப் ஆகும்போது என்ன செஞ்சார், கூப்பிட்டு என்ன செஞ்சார், ஒரு கரலாக்கட்டை தூக்கி கொடுத்தாரு.
இதை வச்சுக்க நீன்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு அந்த ஆள் என்ன செஞ்சார் வந்து பார்த்தீங்கன்னா ஊர் முழுக்க பைத்தியம் போல் எனக்கு கரலா கட்டை கொடுத்தாரு சொல்லி சுற்றி கொண்டாரு யார் இந்த சத்யராஜ். ஏதாவது ஒன்று கொடுங்க நல்லா கூப்பிட்டு. அப்போ அதை சொன்னாதானே 10 பேர்கிட்ட கரலா கட்டை கொடுத்தாருன்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் கொடுத்த கரலா கட்டைன்னு சொல்லிட்டு அதை வச்சுன்னு வந்து அது ஒரு காலகட்டம். அதெல்லாம் பாக்கியராஜ் என்ன பண்ணிட்டாருன்னா கலையுலக வாரிசு அறிவிச்சு விட்டார். அரசியல் வாரிசு சொல்லாதான பிரச்சனை, கலையுலக வாரிசு அப்படின்ட்டாரு. அவருக்கும் இவருக்கும் ஒன்றும் பெருசாக வந்து கனெக்ஷன் எதுவுமே இல்லை. நடிப்பு அவர் மாதிரி நடிக்கிறாரா கிடையாது. என் கலை உலக வாரிசுட்டார். ஏன்னா அந்த அளவுக்கு பெண்கள் ரசிகைகள் அவருக்கு இருந்தார். அப்படி வந்து சொல்லிட்டாரு. அப்படி ஒரு கூட்டம் வரணும் இல்லையா இவருக்கு. எம்ஜிஆர் தனியாக போய் பிரச்சாரம் பண்ண முடியாது, வயசாயிடுச்சு. அதுக்கு தான் ஜெயலலிதாவை கொண்டு வந்தது. ஸோ இப்படி சொன்ன உடனே எம்ஜிஆர் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துட்டாரு. புரூக்லின் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அமெரிக்காவில் போய் படுத்துட்டாரு. இங்கே என்ன பண்ணிட்டாங்க, டிஎம்கே காரங்க வழக்கமாக பண்ணுற மாதிரி தெரியும்ல, கை வந்த கலை. எம்ஜிஆர் உயிரோடவே இல்லை, அவர் வந்து அமெரிக்காவில் வந்து இதுவாகிட்டாரு, ஜீவசமாதி அடைஞ்சிட்டாரு, அவர் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி பேச வச்சுட்டாங்க. அதுக்கு என்ன செஞ்சுட்டாங்கன்னா டி ராஜேந்தர் பயன்படுத்திட்டாங்க. டி ராஜேந்தர் மைக்கு பிடிச்சி தெரியும்ல. இப்போ டி ராஜேந்தர்லாம் அன்னைக்கு வந்து நம்ம இவர் கல்வித்துறை அமைச்சர் இருக்கார்ல, இப்போ யார் நம்ம தம்பி பேர் ராஜ்மோகன். இப்போ ராஜ்மோகன் வந்து எப்படி வந்து 500 ரூபாய்க்கு பேச சொன்னால் 5000 ரூபாய்க்கு பேசுவார்ல, அது மாதிரி டி ராஜேந்திரன் கேட்டால் 5000 ரூபாய்க்கு பேசினா 5 லட்சத்துக்கு பேசுவார். என்ன சொல்லிட்டாருன்னா க்ளீனாக சொல்லிட்டாரு, எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிறாரா, எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிறாரா இல்லை. அப்போ இவங்களுக்கு இந்த ஆரம் வீரப்பன் இந்த கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் அத்தனை பேருக்கு என்னன்னு கேட்டால் அப்போ ஜெயிச்சாலும் பிரியல, அப்போ ஒன்றா தான் இருக்கிறாங்க. ஏன்னா புருக்லின் எம்ஜிஆர் இறந்த பிறகு தான் ஜெயிச்சா பிரச்சனை. அப்போ என்ன சொன்னால் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிறாருன்றத யார் சொன்னால் நம்புவாங்க. டிஆர் வந்து சொல்கிறாருங்க, டி ராஜேந்திரன். அப்போ டிஆர்லாம் கிடையாது, டி ராஜேந்திரன் தான், டி ராஜேந்திரன். அப்போ வந்து இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணுறாருங்க, எம்ஜிஆர் உயிரோடவே இல்லைன்னு சொல்கிறாரு. அப்போ யார் சொன்னால் நம்புவாங்க? யாருக்கு ரசிகர்கள் அதிகம்? அவரை வந்து டிஆரை கம்பேர் பண்ணும்போது பாக்கியராஜ் தான். பாக்கியராஜ் நம்ம கட்சியை சேர்ந்தவங்க, தலைவருக்கு சேர்ந்தவங்க. தூக்குக்கு பாக்கியராஜ் நேராக பாக்கியராஜை கொண்டு போய் அமெரிக்காவில் போயிட்டு அவரை போய் எம்ஜிஆரை போய் சந்திச்சுட்டு பேசிட்டு வந்த மாதிரி இங்கே வந்து சொல்கிறார், நான் வந்து எம்ஜிஆரை சந்தித்து பேசினேன், எம்ஜிஆர் வந்து பூர்ண நலமுடன் இருக்கிறாரு, விரைவில் திரும்பி வரப்போறார் சொல்லி பாக்கியராஜ் வந்து பேசுகிறார். எங்கே பேசுகிறாரு? தமிழ்நாட்டுக்கு வந்து மைக்கில் பேசுகிறார். அப்போ டி ராஜேந்தருடைய அந்த இது வந்து பொய்ன்னு தெரிஞ்சிச்சு. எப்படிப்பட்ட ஆளாக இருக்கிறான்னு அந்த டைமில் எம்ஜிஆர் செத்துட்டாருன்னு சொன்னாங்க. அப்போ டிஎன்கேல இருக்கிறார் யார்? டிஆர். இவர் ஏடிஎன்கேல இருந்தார். அப்போ இவங்களுக்குள்ள ஒரு போட்டி இருந்துச்சு. நான் 9 வேலைக்காரன், நீ 7 வேலைக்காரன், நீ 10 வேலைக்காரன். அப்படின்னா என்ன அர்த்தம்? 9 என்ன? 9 வேலை தெரியும், கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், பாடல்கள், ஒளிப்பதி, இசை, இப்படி. இவர் வந்து 7. யார்? பாக்கியராஜ். கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், பாடல்கள் அப்படின்ற மாதிரி ஒரு 7 வேலை தெரிஞ்ச மாதிரி இவருக்கு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா 9 வேலை தெரிஞ்ச மாதிரி. 10 வேலைன்னு சொன்னாங்க. அவர் 10 வேலை தெரியுங்க அவருக்கு. சினிமாவில் 10 கிராஃப்ட் தெரியும் அவருக்கு. இப்படி இவங்களுக்குள்ள ஒரு போட்டி இருந்துச்சு அந்த டைமில். அப்புறம்தான் வந்து எம்ஜிஆர் வந்து இந்த மாதிரி வந்துட்டார். வந்த பிறகு என்ன செஞ்சிட்டாருன்னா, நமக்காக யாரெல்லாம் உழைச்சிருக்கிறாங்க அவங்களாம் நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு அப்போது வந்து சில விஷயங்கள்லாம், சில நல்ல காரியம்லாம் பண்ணார். அதில் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து அப்போ வந்து பெருசாக சாதிச்சிருக்க முடியும் அந்த டைமில். அப்போ பெருசாக இவரால் வந்து அவரை சாதிச்சுக்கல. அவர் என்ன நினச்சாருன்னா, எம்ஜிஆர் போன பிறகு நம்ம தானே மொத்தமே இங்கே இருக்க போகிறோம், ஏன்னா அரசியல் நம்ம கலையுலக வாரிசுன்னு சொல்லிட்டாரு. எம்ஜிஆர் இறந்த பிறகு நம்ம தான் இருக்க போகிறோம்னு நினச்சிட்டார். ஆனால் எம்ஜிஆர் வந்து இறந்த பிறகு 2 அணி பிரிஞ்சு ஜெயலலிதா வந்து பெரிய அளவில். அப்போ வந்து ஜானகி அணிகளை வந்து பார்த்தீங்கன்னா இவரை வச்சு பண்ணணும்னு பார்த்து இவர் என்ன செஞ்சார்னா, நம்ம ஜானகி அணிக்கு போனால், ஜெயலலிதா அணிக்கு போனால் எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி தொடங்கலாம் சொல்லி கட்சி தொடங்கினார். ஆனால் அந்த கட்சி வந்து பார்த்தீங்கன்னா போனியாவில். காரணம்னா ரசிக்கிறோம், நடிகராக ஒன்று ரசிக்கிறோம், ஆனால் வந்து வேலைக்கு ஆகுது. இவர் என்ன நினச்சாருன்னா, நம்ம வந்து பெருசாக வந்து ஜெயிக்கலாம்னு நினச்சாரு, அது வேலைக்காக. இவருக்கு வந்து அதே ஆசை அவருக்கும் வந்துச்சு, நீ கட்சி தொடங்க நான் தொடங்கினேன் என்ன சொல்லிட்டு அவர் ஒரு கட்சியை தொடங்கினார். லட்சிய திமுக. ஆமாம், வந்து லட்சிய திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை தொடங்கி அதுவும் போனியாகவும் போயிடுச்சு. ஸோ அது மாதிரி வந்து இப்படி வந்து இவங்களுக்குள்ள வாழ்க்கை இப்படி வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து சினிமாவில் வந்து வாய்ப்புகள், படங்கள் எப்படி போயிடுதுன்னா, அதை இப்போ ரஜினி சொன்ன மாதிரி நம்ம பிடிக்கிறவங்க அத்தனை பேருக்கும் நம்ம எது செஞ்சாலும் பிடிக்கும்னு நினைக்கக்கூடாதுல்ல. நம்ம பிடிக்குன்றதுனாலே நம்ம எது செஞ்சாலும் அவங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கக்கூடாது.
நம்மளை பிடிக்கும். ஆனால் எது செஞ்சாலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து பிடிக்கும்னு நம்ம சொல்ல முடியாது, அது முட்டாள்தான் சொல்லாரு. அந்த மாதிரி இவர் என்ன நினச்சாருன்னா, நம்ம இனிமேல் எப்படி நடித்தாலும் வந்து பிடிக்கும்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அவருக்கு பொருந்தாத கேரக்டர் நடித்தார். உதாரணத்துக்கு வந்து விக்கு வச்சுக்கிட்டு வந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முடி அவருக்கு பரவலாக போயிட்டு இருந்ததுனால விக்கு வச்சு நடித்தார். அந்த விக்கை வந்து மக்கள் ஏற்றுக்கல, வித்தியாசமாக இருந்துச்சு. பாக்கியராஜ்னா எப்படி இப்படி தானுங்க இருப்பார், ஆனால் வந்து இந்த மாதிரி விக்கெல்லாம் வச்சு நடிக்கிறாரு. எங்க சின்ன ராசா படத்தில் ஒரு கிராமத்தான் மாதிரி கண்ணாடியே போட முடியாது, கிராமத்தான்னா இல்லையா? ஸோ கிராமத்து சப்ஜெக்ட் தான் முன்னாடி வந்து கண்ணாடி போட்டுனே அடிப்பார். ஸ்கூல் வாத்தியாராக புதிய வார்ப்புகளில் எல்லாருமே கண்ணாடி இருப்பார். ஆனால் வந்து இந்த படத்தில் எங்க சின்ன ராசான்னு ஒரு படம், அப்புறம் அதில் என்ன செஞ்சால் விரசமான காட்சிகளை நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு பலான விஷயங்கள் வந்து இவருக்கு தான் பெரிய எக்ஸ்பர்ட் மாதிரி. முருங்கக்காய் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை விட கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா, முருங்கக்காய் தான் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா ராசுகுட்டின்ற படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புடலங்காய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கல் கட்டி அதை முனையில் கட்டி விட்டுருவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெயிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீள் வாக்கில் வளரும், இல்லைன்னா சுருட்டிக்கணும். அது இயல்பு அந்த புடலங்காய்க்கு. இவர் என்ன செஞ்சார்னா, இவரும் ஐஸ்வர்யாவும் ஒன்றா போயிட்டு அந்த புடலங்காய் முனையில் வந்து நூல் கட்டுவாங்க. அது ரொம்ப அருவருப்பான காட்சி. அந்த மாதிரி ஒரு காட்சி வந்து ராசுகுட்டின்ற ஒரு படத்தில் இருந்தார். அப்புறம் சில ஹீரோயின்களுக்கெல்லாம் அறிமுகப்படுத்தின அந்த பாக்கியராஜ் போய் சுலக்ஷனாலாம் அறிமுகப்படுத்தினா இல்லையா, அந்த பாக்கியராஜ் போய் என்ன செஞ்சார்னா, அழகான நடிகைகள்லாம் நடிக்க வைக்கணுன்றதுக்காக நக்மாவை வச்சு வேட்டியை மடித்து கட்டினார். அப்புறம் வந்து அம்மா வந்தாச்சுன்னு ஒரு படம். ஸோ இந்த மாதிரியான சில படங்கள்லாம் வந்து அதில் கூட வந்து மீனா வச்சு கூட ஒரு படம் தெரியும் நினைக்கிறேன், அது என்ன படம் ஞாபகம், ஒரு பிரபலமான நடிகைகளை வச்சு நடிக்க வச்சார். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து படம் வந்து சரக்கு இல்லை பாக்கியராஜ்கிட்ட. ஒரு பீரியடில் அந்த தாவணி கனவுகளோடு அவர் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அவர் நடித்த எல்லா படமும் வந்து காலி, கமர்ஷியலாக போகலை. 72 நிமிஷம் ஆயிடுச்சு. பட் இதெல்லாம் ஒரு இறக்கிறதுக்கான வயசா அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறேன். ஒரு டைம் தானம்மா இது. மரணத்துக்கு இப்போ பிறப்பே நம்ம கையில் இல்லும் போது இறப்பு நம்ம கையில் இருக்குதா சொல்லு பார்க்கலாம். இந்த மரணம் என்பது விடை தெரியாத கேள்வி. எல்லாத்துக்கும் கேள்விக்கும் விடை இருக்கு, மரணத்துக்கு விடை இருக்கா? நிறைவாக உங்ககிட்ட கேட்க ஒன்று விரும்புகிறேன். இப்போ இந்த பாக்யராஜ் அவர்களோட இறப்புக்கு பார்த்தீங்கன்னா அரசு மரியாதை கொடுக்குறாங்க. எல்லா திரையுலக சாதனைகளுக்கும் அரசு மரியாதை கொடுத்தா இல்லை, எனக்கு அதில் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. இதை சொன்னால் இவங்க காந்து வைத்தறிச்சலுன்னுவானுங்க. எதுக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்லலாம்? நான் கேட்குறேன், பாரதி ராஜா அப்புறம் நான் வேறு மாதிரி பேசணும், அப்புறம் என்னை இழுத்து விட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு நான் வேறு மாதிரி பேசணும். அப்புறம் நான் இப்போ பாரதி ராஜாவுக்கு வந்து அரசு மரியாதை கொடுத்தாங்கல்ல, அதுக்கு தகுதியான மனிதராக இல்லை. அரசு மரியாதை ஏன் முதல்ல அரசு மரியாதை கொடுக்குறீங்கன்னா எல்லா ஆஸ்பெக்ட்லையும் நீங்கள் பாருங்கள் சார். தனி மனித ஒழுக்கத்தை பார்த்தீங்கன்னா இவங்க தேர மாட்டாங்க. தனி மனித ஒழுக்கத்தை நீங்கள் விடுங்க, மக்களுக்கு நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க? நான் அப்படி இல்லை, இது சினிமான்றது ஒரு தொழிலா கலையா? அதை சொல்லுங்க. தொழில், அது தொழில். லட்சமாக சம்பாதிக்கிறீங்க, 500 கோடி 1000 கோடி சேர்க்குறீங்க. யாருக்கும் ஏழைக்கு பாளைங்களுக்கு எதுவும் பெருசாக நீங்கள் பண்ணது கிடையாது. எதுக்குன்னு கேட்குறேன் நான். நீங்க ஏன் பாக்கியராஜ் போறீங்க? நான் பாரதி ராஜா கிட்டே போறேன் நான். எதுக்கு? அதே சமயத்தில் எல்லாரையும் வந்து இப்போ இந்த விதிகள் விஜய் நடிகர் சிஎம் இருக்கான்றதுக்காக அதெல்லாம் அது யாராக இருந்தாலும் சரி, விஜய் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, எல்லாருக்கும் அரசு மரியாதை கொடுப்போம். அதுக்கு அரசு மரியாதைக்கு ஒரு மரியாதை இருப்பது கட்சியில். அரசு மரியாதைக்கு ஒரு மரியாதை இருக்கு. எதுக்கு பண்ணணும்னு ஒரு இது இருக்குல்ல. ஆமா, இந்த இடத்துல ஒரு விஷயம் நான் சொல்ல பாருங்க. பாரதி ராஜாவுடைய பாடி வந்து அவருடைய சொந்த ஊரில் புதைக்கப்பட்டிருக்கு. இப்போ வந்து நான் கேட்குறது என்னன்னா, இது வந்து எல்லாருக்கும் இது வாய்ப்பு கிடைக்குமான்னு கிடைக்காதுப்பா. இப்போ சொந்த வந்து ஏக்கர் கணக்கில் இடம் வச்சுருந்தாங்க கூட, நான் வந்து எங்கள் சொந்த இடத்துல நாங்கள் அடக்கம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா ஏகப்பட்ட ரூல்ஸ், பயங்கர ரூல்ஸ் இருக்கு. ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு இங்கே சென்னையில் ஆமாம், எவ்வளோ பிரச்சனை கொடுக்க முடியாது. ஒரு தலைவர் திரிக்க ஒரு தலைவர் அவர் மக்கள் பணி செஞ்சிருக்காரு. கேட்டா என்விரான்மெண்ட் போயிடுது, அது போயிடுது, வீடு அமைதி போயிடும், அது போயிடும், இது போயிடும். அதுவே போராட்டம் பண்ணி தான் வாங்கினாங்க. இது அந்த ஊர்ல ஒத்தூர்லயே அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் பண்ணி வாங்கினது. அதுவும் ஒரு இடம் தான். அதான் சொல்றேன், தெரிஞ்சவங்க. நான் என்ன சொல்றேன், இது வந்து சாமானிய மனிதர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குதா? கிடைக்காது. இதுவே பெரிய வாய்ப்பு. விஜயகாந்த் ஒரு எதிர்கட்சி தலைவர் சார்.
ஒரு அரசு இடத்த கூட நீங்கள் வந்து ஒதுக்குங்க. கடந்த காலத்தில் பல தலைவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காந்தி மண்டபம் அங்கெல்லாம் இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் வந்து ஒரு நவீன சுடுகாடு தான். நீங்கள் காந்தி மண்டபம் நீங்க நான் சொல்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா அது நவீன சுடுகாடு தான். அந்த காந்தி மண்டபம் அந்த நினைவகம்லாம் வைக்கிறாங்கல்ல, அதெல்லாம் நவீன சுடுகாடு. மெரினா கூட நவீன சுடுகாடு தான். என்ன கொஞ்சம் நம்மளா இருந்தால் ஒரு புல் நடி வச்சுட்டு ஒரு எருக்க செடியை நட்டுட்டு போயிடுவானுங்க. நம்மளா இருந்தா அவ்வளோதான் நம்மக்கிட்ட இருக்குது. என்ன சொல்றது, அவ்வளோதான் இருக்குது. சொந்த இடத்துல கொண்டு போய் வச்சா கூட பார்த்தோன்னா ஒரு தலைமுறை தாங்க, அடுத்த தலைமுறை வந்து கட்டினா பிளாட் போட்டு வைக்கலாம். இந்த பாடியை கொண்டாந்து இங்கே பொச்சிக்கிறான்னு பாருங்க. உண்மையா இல்லையா? இப்போ நானே இருக்கிறேன்ப்பா, இப்போ என் மகன் பாசமாக இருக்கிறான், அவனால ஒரு 2 ஏக்கர் இடம் வாங்கி ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சமாதி வைக்கிறான், சுற்றி காம்பவுண்ட் போட்டுறான். அடுத்த தலைமுறை என்ன செய்யும்? 2ஆ பங்குடா என்ன, எந்த இடத்துல எனக்கு கொடுக்காத, சமாதி இருக்கிறத நீ எடுத்துன்னு போகணுவான். ஏன்னா சமாதி இருந்துனாக்கா அது வேல்யூ கம்மி, எடுத்துன்னு போகணுவான். புரியுதா? அப்புறம் சரி அவங்க 2 பிரச்சனை கேட்டால் அடுத்து அவங்களுக்கு கொடுக்குற 2 பசங்க இருக்கும். அப்படி இப்படி போனீங்கன்னு கேட்டால் ஒரு கட்டத்தில் கேட்டால் வந்து ஒரு நாளைக்கு ராத்திரி என்ன செய்யணும் கேட்டால் அந்த சமாதியை பிடிங்கி வந்து ஜேசிபி வச்சு நோண்டி தூக்கி செவடி கலைச்சிடுவாங்க. இந்த கண்ணாமப்பட்ட சுடுகாட்டு இருக்குல்ல, எவ்வளோ அங்கே வந்து நடிகர்கள் இருக்காங்க தெரியுமா? பெரிய பெரிய ஜாம்பவன்லாம் இருக்கிறாங்க. இது இந்த நடிகர்லாம் இயக்குனர்லாம் இருக்கிறாங்க. இது நடிக்க வச்ச இயக்குனர்லாம் ஷார்ட் ரெடி அப்படி சொன்னவொன்னே நான் இந்த நயா நடிகரை சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தலையில் அடிச்சுட்டு போயிட்டு தலையில் தட்டி நடிக்க வச்சாங்க பாருங்க, அவங்களாம் இருக்கிறாங்க. இப்போ நான் கேட்குறேன், பாலச்சந்திரனா பாவம் பண்ணார் உங்களுக்கு? ஒன்றும் பண்ணல. அவர் மட்டும் எதுவுமே கொண்டு போய் இந்த காலத்தில் இப்போ புரியுதா? இதெல்லாம் டூ மச். இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை எதிர்க்கிறது இல்லை, இது வந்து சரியா இல்லை, உறுதியாக நான் சொல்கிறேன், இது சரியான நடவடிக்கை இல்லை. தப்புன்னு நான் சொல்லலை, அரசு நடவடிக்கை தவறு. எதுக்கு பண்ணுறீங்க இதெல்லாம்? இப்போ எத்தனை நடிகர் இப்படி பண்ணுவீங்க? இப்போ பாக்கியராஜ் பண்ண வரவங்க அத்தனை பேருக்கும் அரசு மரியாதைன்னா நியாயமாக இருக்குமா? நான் கேட்குறேன். அப்படி என்ன சமூகத்துக்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லலாம், நான் இந்த படம் எடுத்தாரு, ஜாதி ஒழிக்க படம் எடுத்தாரு, இதெல்லாம் சும்மா எடுத்தாரு, சம்பாதிக்கல, இல்லை அரசுக்கு ஏதாவது வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டாரா? படம் எடுத்தாங்க, சம்பாரிச்சாங்க, அவ்வளோதான். அதை விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி ஒன்று இருக்குது, சொன்னால் கஷ்டமாயிடும். இதுக்கு பின்னாடி ஜாதி இருக்குது, சாதி ஓட்டு. நான் சொல்கிறேன்னே, இதுக்கு பின்னாடி சாதி ஓட்டு இலக்கு இருக்குது. எதுக்கு அரசு மரியாதை? எல்லாருக்கும் அரசு மரியாதை பண்ணுவீங்களா? தொடர்ச்சியா நடிகர்கள் வயசானவங்க எல்லாம் வயசான பீஸ் ஆயிடுச்சுங்க எல்லாம் டோட்டலா. சொல்லுங்க, இது அது சரியில்லை, நியாயம் கிடையாதுல்ல. எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா துறை சார்ந்தவங்கன்றதுனாலே இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நடிகர் வந்து முதலமைச்சர் அதுக்காகவே சொல்ல முடியாதுல்ல. என்ன கேட்டால் ஸ்டாலின் தான் பண்ணியிருப்பார் போல. அதுதான் நான் சொல்றேன், பாரதி ராஜாவே அதுவே அவருக்கு அரசு மரியாதை அது ஓவர். முதல்ல எனக்கு இன்னொரு விஷயம் நான் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். அதுக்கு எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும் எனக்கு முதல்ல இந்த அரசு மரியாதைன்றதுக்கு என்ன ஸ்கேல், என்ன மெஷர்ஸ், என்ன யாருக்கெல்லாம் கொடுக்கலாம்? ஒரு சிஎம் நினைச்சா முடிவு பண்ண முடியும், ஒரு அரசு நினைச்சா? பெரியாருக்கு அரசு மரியாதை பண்ணலாமான்றது மிகப்பெரிய வந்து டிஸ்கஷன் ஓடிச்சான். ஆமாம், அன்னைக்கு தளர்த்தப்பட்ட விதி தான் இது. அரசு பதவியில் இருக்கிறவங்க மட்டும்தான்ப்பா அரசு அந்த மரியாதை. அரசு பதவியில இல்லை. பெரியார் வந்து அரசு பதவியில் கிடையாது, எம்பிஏ எம்எல்ஏ இதெல்லாம் கிடையாது. ஆனால் அவருக்கு முதல்ல திருத்தப்பட்டுச்சு, அது கலைஞர் பீரியடில் தான். அன்னிலேருந்து இப்போ எல்லாமே தெரியும். இப்போ நான் கேட்குறேன், வந்து எங்கே வந்து நிற்கிது பாரு இந்த அரசு மரியாதை? பாக்கியராஜ் கிட்ட வந்து நிற்கிது. அப்போ இதுக்கு என்ன மெஷர்ஸ் இருக்குது முதல்ல அதை சொல்லுங்கள். முதல்ல யாருக்கெல்லாம் அரசு மரியாதை கொடுக்கலாம்? இது யாராவது ஒருத்தர் கிளம்புவாங்க பாருங்க. அது பாரதி ராஜாவே நம்ம யோசிச்சோம், பாரதி ராஜாவுக்கு எதுக்கு அரசு மரியாதை? ஏன்னா ஒரு மனிதன் மறுபக்கத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்மெல் வரும், தவிர்க்க முடியாமல் சொல்கிறேன். அது விட்டுலாம். பாரதி ராஜாவுடைய மறுபக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்மெல் வரும். ஆனால் அப்படிப்பட்டவருக்கு வந்து அரசு மரியாதைன்றீங்களே, இது என்ன நியாயம்? இது வன்மையாக வந்து சொல்கிறேன், இது வந்து ஏற்க தகுந்தது கிடையாது. நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்தில் நன்றி.